ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், டுடே Feb 22 எங்கள் ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. ஆனால் எங்கள் ஆனிவர்சரிக்கான மெமரிஸ் வந்து வேறு விதமான ஒரு மெமரிஸ். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு மெமரிஸ் இருக்குமா அப்படின்றது சத்தியமாக தெரில. என்னென்னா இன்றைக்கி சாட்டர்டேவாக போனதுனால நிறையா ஒர்க்கு எல்லாமே சேர்ந்துருச்சு. மார்னிங் வண்டி கொண்டு போய் சர்வீஸ் விட்டுட்டு வந்தோம். அப்புறம் எலக்ட்ரீஷியன் வந்துட்டாங்க. ஸோ ஃபுல் டே எலக்ட்ரீஷியன் ஒர்க் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் பிளான் பண்ணி வச்சது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 10:30லேருந்து ஈவினிங் அவங்க கிளம்பவே 5 o'clock ஆயிடுச்சு. அப்புறம் கரண்ட்டே இல்லை. மார்னிங் அந்த தோசையும் தேங்காய் சட்னி கரண்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கோகனட் சட்னி மட்டும் ஆட்டி வச்சுருந்தேன். மத்தியானம் சாப்பாடு எதுவுமே இல்லை. அப்புறம் அவங்க இருந்ததுனால ஃபுல்லாக அந்த புழுதி அதெல்லாம் இருந்ததுனால சமைக்கவும் முடியல. அப்புறம் அதை பார்த்துட்டு எதுவும் பண்ணவும் முடியல. அப்புறம் அவங்க கிளம்புனோடனே டக்குன்னு வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு, நானும் ஹஸ்பண்டும் ஆளுக்கு ஒரு பக்கமாக தொடச்சிட்டு குளிச்சுட்டு, சரி வீட்டில் நான்வெஜ்லாம் சாப்பிட்டதுனால நான் வீட்லேயும் விளக்கேற்றல 4 நாளாக. வீட்டில் விளக்கேற்றிட்டு அந்த கோயிலுக்கு போய் பக்கத்தில் குன்றத்தூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைம் கிடைக்கல. அதனால் இங்கே பக்கத்துலேயே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கேக் வெட்டிட்டு அதுக்கு ஒரு சண்டையெல்லாம் போட்டுட்டு நான் தான் வெட்டுவேன்னு வெட்டினார். அப்புறம் நான் 2 பேர் சேர்ந்து ஒரு சமாதானமாக வெட்டிட்டோம். அந்த கேக்கும் என் தங்கச்சி வந்து எனக்காக ஆர்டர் பண்ணி விட்டுருந்தா. பிளாக் ஃபாரஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ளேவரில். அதெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் பக்கத்தில் குட்டி பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு, ஒரு பாட்டி இருப்பாங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு 8:30க்கு இவருக்கு டென்டிஸ்ட் சர்ஜன் அப்பாயின்மெண்ட் இருந்தது. அங்கே கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு இப்படி தான் இந்த ஒரு ஆனிவர்சரி வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்றதே ஒரு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படி ஆயிடுச்சு எங்களுக்கு கடைசியாக ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி. உங்களுக்கும் இப்படி உங்களுக்கு யாருக்காவது இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.